தலை ஃபேன்ஸோட இதுன்னு ஒன்று சொல்கிறாங்க. அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். என்னன்னா, நான் சொல்ல வந்தது என்னன்னா, எல்லாருமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து கடைசியாக வாலு படத்தில் இதுக்கு முன்னாடி வந்து மன்மதன் அப்புறம் சிலம்பாட்டம் நிறைய படத்தில் தலை சாரோட இதர் ஒரு டைலாகோ இல்லை ஒரு சீனோ ஏதாவது ஒன்று வரும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பேன். அப்போ வந்து யாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு கேள்வி கூட கேட்கல. இப்ப வந்து தலை வந்து ஒரு பெரிய ஒரு அந்தஸ்துக்கு போயிட்டாரு அப்படின்னோடனே நீங்க என்ன அவர் பேரை யூஸ் பண்றீங்க, நீங்க அவர் பேரை யூஸ் பண்ணி தான் இது பண்றீங்க, அப்படியே காமெடிங்களா? அப்படி கிடையாது. அதே மாதிரி நான் சொன்னதெல்லாம் தப்பா ஏதோ புரிஞ்சுக்கிட்டாங்க. தலைன்றவர் அஜித்ன்றவர் அந்த காலத்துல இருந்து சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காரு. அவர் ஒரு இடத்துக்கு வந்தாரு, அவருக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணாரு. பட் அந்த டைம்ல வந்து அவர் யாருமே வந்து ஒரு தூக்கி அன்னைக்கு வந்து தலைன்னு கொண்டாடாத அந்த ஒரு பீரியட்ல அப்போ நான் வந்து தலை பேரை நம்ம சொல்லணும். எல்லாருமே வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து ரஜினி சாரோட ஃபேன். சின்ன வயசுல இருந்து நான் ரஜினி சார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் என்னோட ஜென்ரேஷன்ல வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அஜித் சார் ரொம்ப பிடிக்கும். அப்ப நான் என்ன யோசிச்சேன்னா, எல்லாருமே ரஜினி சார் பேர் சொல்றாங்க, அப்போ நம்ம வந்து தலை பேர் வந்து அஜித் சார் பேர் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நான் அந்த படத்துல வந்து அவரோட கட் அவுட் வச்சு நான் யூஸ் பண்ணி பேசியிருப்பேன். அப்போ அஜித் சார்ல இருந்து இவங்க ஷாலினி எல்லாருமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அப்போ வந்து அதெல்லாம் சொன்னாரு, இந்த மாதிரி வந்து நீங்க பண்ணது பெரிய. நான் சொன்னேன், அப்படி இல்லை சார், எனக்கு நீங்க கண்டிப்பா ஒரு நாள் வந்து இதுவா வருவீங்கன்னு தெரியும். அன்னைக்கு உங்க பேர் எல்லாருமே சொல்லுவாங்க. பட் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன்னு எனக்கு வந்து அது இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் இன்னைக்கு சொன்னேன் அப்படின்றத தான் நான் சொன்னேன். அதுக்காக அவர் அன்னைக்கு வந்து ஒரு ஆளே இல்லை அப்படி கிடையாது. நான் யார் அவரை தூக்கி விடுறதுக்கு? அவருடைய உழைப்பும் அவருடைய ஹார்ட் ஒர்க்கும் தான் இன்னைக்கு அவர் அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அது ஒரு நாள் அவர் அங்க கொண்டு வரும். அதுக்கு நான் அன்னைக்கே வந்து அவர் கூட வந்து தோல் கொடுத்து நின்னன்றதுக்காக தான் அன்னைக்கு அந்த படத்துல வந்து நான் வந்து அந்த மாதிரி ஒரு சீனை யூஸ் பண்ணி நான் வந்து அன்னைக்கு கத்துனேன். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, மற்ற படங்களை பண்ணும்போது பிரச்சனை இல்லை. பட் இன்னைக்கு நான் சொல்லும்போது நான் என்னமோ தலை சார் பேரை யூஸ் பண்ணி நான் இது பண்றேன்ற மாதிரி சொல்லும்போது அது வந்து ரொம்ப காமெடியா இருக்கு. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, இன்னைக்கு வந்து தலைன்னு கத்தக்கூடிய அவர் பேர் சொல்லக்கூடிய எத்தனையோ பேர் இன்னைக்கு வந்துட்டாங்க. அவர் அந்த அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துட்டாரு. ஸோ அதனால இன்னுமே நான் சொல்ல வேண்டிய அவசியம் வந்து இல்லை அப்படின்னு நான் சொன்னதை இவங்க எல்லாரும் ஏதோ நான் தான் என்னமோ தலையை தூக்கி விட்டேன், இனிமே நான் ஒரு பேரை யூஸ் பண்ண மாட்டேன்னு என்னை வந்து எதுக்கு நீங்க தலை ரெஃபரன்ஸ் யூஸ் பண்றீங்கன்னு கேட்டப்போ கூட நான் ஒரு வார்த்தை சொன்னேன், சார் எனக்கு வந்து பிடிச்ச ஒரு விஷயத்த வந்து என்னால் மாற்றிக்க முடியாது. கடவுள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு நீங்கள் கேட்குற கேள்வி மாதிரி அது வந்து காமெடியாக இருக்குன்னு தான் நான் சொன்னேன். ஸோ அந்த ஒரு சொல்ல வர விஷயம் என்னன்னு புரிஞ்சிக்காம அதுக்கு வந்து காமெடி பண்ணுறவங்கள பற்றி கவலைப்படுற இடத்துல வந்து நான் கிடையாது. இதுதான் என்னுடைய உண்மையான ஸ்டாண்ட். அதே மாதிரி சிம்பு வந்து தலை பேரை யூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்களே, அன்னைக்கு வந்து நான் இத்தனை நாள் யூஸ் பண்ணப்ப இவங்க யாருமே கேட்கல. அப்ப நீங்களாம் வந்து ஏன் அன்னைக்கு வந்து கேட்காம சைலண்டா இருந்துட்டு இன்னைக்கு வந்து கேள்வி கேட்கறீங்க? அதை பத்தி யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? யோசிச்சு பார்த்தது கிடையாது. அதே மாதிரி என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 3 வருஷமா எனக்கு படமே வரலங்க. நான் இன்னைக்கு வந்து இருக்கிற எல்லா ஹீரோஸை விட நான் வந்து கீழே ஒரு கேவலமான ஹீரோவாவே நான் இருந்துட்டு போறேன். அப்படி இருந்தா கூட 3 வருஷமா படம் வரலன்னும் போதும் எனக்காக நின்று எனக்கு வந்து ஃபேன்ஸ்ன்னு ஒருத்தங்க நின்று என்னை இன்னைக்கு தூக்கி விடுறதுக்கு இருக்காங்கன்னும் போது அதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? எனக்கு யாரோட சப்போர்ட்டோ இதுவோ எதிர்பார்த்து நான் இது பண்ணல. எனக்கு ரஜினி சார் பிடிக்கும், எனக்கு எம்ஜிஆர் பிடிக்கும், எனக்கு தலை வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வந்து உங்களுடைய ஃபேனு நான் சொல்றதுனால அது உங்களுக்கு பிரச்சனையா இருந்ததுன்னா அது உங்களுடைய பிரச்சனை, அது என் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அது ரஜினி சார் ஃபேனா இருக்கட்டும், அஜித் சார் ஃபேனா இருக்கட்டும், அவங்க என் மேல வந்து ஒரு அன்பு காட்டுறாங்க, எனக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா அது அவங்களுடைய பெருந்தன்மை. அதனால உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா நீங்க அவங்க கிட்ட போய் கேளுங்க. ஸோ என்கிட்ட வராதிங்க. எனக்குன்னு என் ஃபேன்ஸ் இருக்காங்க, எனக்கு என்னைக்குமே அது போதும். அது 10 பேர் 2 பேர் இல்லை, நான் கேவலமான கீழே இருக்கிற ஹீரோ மற்ற ஹீரோஸோட கம்பேர் பண்ணும்போது நான் அந்த இடத்துல இல்லைன்னா கூட எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது.
மேல இருக்கும்போது தாங்க வருத்தப்படணும். ஐயோ கீழே வந்துருவோம்னு. கீழே இருக்கும்போது வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எப்படி நம்ம மேல வரணும்ன்றது மட்டும்தான் மைண்ட்ல இருக்குமே தவிர ஐயோ நம்ம கீழே விழுந்துருவோன்ற பயம் இருக்காதுல்ல. ஸோ அதனால எனக்கு அது போதும். எனக்குன்னு என் ஃபேன்ஸ் இருக்காங்க. என்னைக்குமே எனக்கு அது போதும். இன்னுமே நான் படத்துல அஜித் சார் பேரை சொல்ல தேவையில்லைன்னு சொன்னது ஏன்னா அவர் இந்த லெவலுக்கு வந்துட்டாரு. இனிமே நான் அவர் பேர் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. எல்லாருமே சொல்றாங்கன்றதை தான் நான் சொன்னேனே தவிர என்னைக்கும் சரி என்னை பத்தி என்ன வேணா சொல்லு. நான் படத்துலயும் டைலாக் சொல்லியிருக்கேன். என்னைக்குமே நான் ஒருத்தருக்காக என்னைக்கா இருந்தாலும் அவங்களுக்காக உண்மையா நிற்பனே தவிர இந்த ஓடி ஒளிராளி இன்னைக்கு இப்படி ஒன்று பேசிட்டு மாத்தி பேசுற ஆளு சிலம்பரசன் கிடையாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.